திருவண்ணாமலை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் சத்துணவு மற்றும் முட்டை சாப்பிட்ட மாணவர்களில் 8 பேர் வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கம் அடுத்த அம்மாபாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வியாழனன்று வழக்கம் போல் மதிய உணவு மற்றும் முட்டை வழங்கியுள்ளனர். இதை சாப்பிட்ட 6ஆம் வகுப்பு மாணவர்கள் 8 பேர் வயிற்று வலியால் துடித்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் மேல் பெண்ணாத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தந்தை வாங்கிய கடனுக்காக 9ஆம் வகுப்பு பயிலும் தனது மகளுக்கு கந்துவட்டி கும்பல் அச்சுறுத்தல் தருவதாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாய் புகார் அளித்தார். கோவை பிஎன் புதூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மனைவி கஸ்தூரி தனது 14 வயது மகளான ரஷனாவுடன் புகார் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கஸ்தூரி தனது கணவர் கண்ணன் வெல்டிங் ராட் விற்பனை செய்து டீலராக இருந்து வந்ததாகவும் தொழில் நிமித்தமாக கடன் வாங்கியதாக கூறியுள்ளார். அதை பாதியை செலுத்திய நிலையில் தொழிலில் நஷ்டம் காரணமாக 2 மாத காலமாக தலைமறைவானதாக கூறினார். இதனிடையே கந்துவட்டி ஆட்கள் கடனை கேட்டு தொடர்ந்து தனது வீட்டிற்கு வந்து மிரட்டல் விடுவதாகவும் 9ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளை கடத்தி விடுவோம் என்றும் மிரட்டியதாகவும் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.